அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினந்தோறும் மகரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹீஹுல் புகாரியில் 3701 எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் நாம் அறிய இருக்கிறோம். இந்த செய்தி மிகவும் அற்புதமான அழகான ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நற்செய்தி சொல்லக்கூடிய ஒரு செய்தி. எப்படி நற்செய்தி சொல்றாங்கன்னா, ஒரு நபரை குறித்து நபிகளார் சொல்கிறார்கள், இந்த நபரை இவர் அல்லாஹுவையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் அதிகமாக நேசித்துக் கொண்டு இருக்கிறார், அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் அவரை நேசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒரு மனிதரை குறித்து நபிகளார் நற்செய்தி சொன்ன ஒரு செய்தியாக இது அமைந்திருக்கிறது. பொதுவாக இதுக்கு மேல ஒரு அந்தஸ்து வேற எதுவுமே தேவை கிடையாது. யோசித்து பாருங்க, நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா, நான் உயிருக்கு மேல அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரை நேசிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஒரு சில நபர்கள் உண்மையிலேயே நேசிப்பார்கள், ஒரு சில நபர்கள் வாயளவில் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். இது பொதுவான ஒரு தன்மை. ஆனால் அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் நேசிக்கிறார்களே, இது இருக்கிற மிகப்பெரிய ஒரு கண்ணியம். அப்படிப்பட்ட கண்ணியம் யாருக்கு என்பதை குறித்து நபிகளார் சொல்லுகிறார்கள். அதை எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, ஒரு பதவியை கொடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கைபர் போர்க்களம், அந்த கைபர் போர்க்களத்துக்கான தளபதியை நபிகளார் அவர்கள் நியமிக்க போகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் இருக்கும் பொழுது நபிகளார் அவர்கள் ஒரு பொது அறிவிப்பு செய்கிறார்கள். நாளைய தினம் தளபதியை தேர்ந்தெடுத்து தளபதி கையில போரினுடைய கொடியை ஒப்படைப்பார்கள். நாளைய தினம் நான் அந்த போர் கொடியை ஒரு சஹாபி இடத்தில் ஒப்படைக்க போகிறேன், ஒரு தோழருக்கு கொடுக்க போறேன் என்று சொல்லிவிட்டு தன்மையை குறிப்பிடுகிறார்கள். ஒரு தளபதியை நியமிக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தளபதி எப்படின்னா பிரத்யேகமான ஒரு நபர். இவருக்கு இருக்கிற சிறப்பம்சம் என்னன்னா, நான் நியமிக்க போகின்ற தளபதி அவர் அல்லாஹ்வையும் நேசிக்கிறார், அல்லாஹ்வினுடைய தூதரையும் நேசிக்கிறார். அதோடு இருக்க கிடையாது, அதோடு சேர்த்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் அவரையும் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு தான் கொடிக்கு தகுதி என்று நபிகளார் சொல்கிறார்கள். சொன்ன உடனே சஹாபாக்கள்ல பல பேர் அன்றைக்கு இரவு தூங்கவே இல்லை. இந்த பதவியின் மீது இருக்கக்கூடிய மோகம் கிடையாது. நம்ம ஒரு தளபதியா இருக்கணும், நம்ம போர்க்களத்துக்கு ஒரு சிப்பாயா போறது, போனா தளபதியா தான் போகணும் என்கின்ற ஒரு கௌரவம் கிடையாது. அவர்கள் எதிர்பார்த்த அந்தஸ்து, நம்ம அல்லாஹ் மீது வச்சிருக்கிற நேசம் உண்மையா இருக்கணும், அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும், தூதரும் நம்மை நேசிக்க வேண்டும், நாம் தூதர் மீது வைத்திருக்கிற நேசம் உண்மையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் மட்டும் நாளை கொடி நம்ம கையில கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும், நம்மளுடைய நேசம் உண்மையாக இருக்கிறது, நம்மையும் அல்லாஹ்வினுடைய தூதரும் அல்லாஹ்வும் நேசிக்கிறார்கள் என்பது உறுதியாயிரும் என்பதற்காக பல சஹாபாக்கள் இரவெல்லாம் தூங்கவே இல்லை. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் வாழ்க்கையில எந்த பதவிக்கு ஆசைப்பட்டதே கிடையாது. இஸ்லாத்தினுடைய 2வது ஹலீஃபா, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர், அவர் சொல்றார், நான் வாழ்க்கையில எந்த பதவிக்கு ஆசைப்பட்டதே கிடையாது, அந்த பதவியை பாடி நான் எதுக்குமே ஆசைப்பட்டதே கிடையாது, எதையுமே நான் ஆசைப்பட்டதில்லை. ஆனால் நான் ஆசைப்பட்ட ஒரே ஒரு பதவினா கைபர் போரினுடைய தளபதியாக மாறணும். தளபதி என்பதற்காக கிடையாது, நேசம் உண்மையாக இருக்குன்னு தெரிஞ்சிருமே, அதற்காக நாங்கள் ஆசைப்பட்டோம். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஆர்வமாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் யாருக்கு அந்த கொடியை கொடுப்பாங்க? இரவெல்லாம் தூங்காமல் கண்முழித்து காத்திருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில காலை நேரத்தில் நபிகளாரிடத்தில் வருகிறார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்கள் ஒன்றாக கூடிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்க்கு புரிஞ்சிருச்சு, எல்லாரும் எதிர்பார்த்து இருக்காங்க, கொடியை கொடுப்பதற்கான நேரம் இதுதான் என்று எதிர்பார்த்த அந்த தருணத்தில் ரசூலுல்லாஹ் சுத்தி பார்க்கிறாங்க. பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் யாரை தேடுகிறாரோ அந்த நபர் அந்த சபையில இல்லை. உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், ஐன அலி இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எங்க? ஒட்டுமொத்த சஹாபாக்களும் தெரிஞ்சிருச்சு, நம்ம கிடையாது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த போருக்கான தளபதியாக இருக்க போகிறார்கள். உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவருக்கு கண்ணுல ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, கண்வலியை போன்று கண்கட்டியை போன்று ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கு, அவர் வீட்டில் இருக்கிறார், வரல. அவருக்கும் ஆர்வமாக இருந்திருக்கும், வர முடியாத ஒரு சூழல். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 6 நிமிஷம் அவரை கூட்டிட்டு வர சொல்லுங்க. அவர் கண்வலி ஏற்பட்டிருந்தாலும் அவருக்கு தான் இந்த ஒரு தரஜா, அவருக்கு தான் நான் அதை கொடுக்க போறேன். ஆட்கள் சென்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வருகிறார்கள். வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாயில் இருக்கக்கூடிய எச்சிரை அவரினுடைய கண்ணில் உமிழ்ந்து விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு வலி வேதனை இருந்ததற்கான தடம் கூட தெரியாமல் அந்த கண்வலி மறைந்து போய்விட்டது, அல்லாஹ் செய்த அற்புதம். உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா போர்க்கொடியை கொடுக்குறாங்க. மிகப்பெரிய ஆர்வத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாங்குறாங்க. வாங்கின உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலியே வெற்றியோட திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்மளுடைய நேசம் உண்மையாயிருச்சு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் உண்மையிலே நம்மளை நேசிக்கிறாங்க, கொடியை கொடுத்து அதை ரசூலுல்லாஹ் நிரூபிச்சுட்டாங்க, நமக்குத்தான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புன்னு புரிஞ்சிருச்சு. வாங்கிட்டு அந்த சந்தோஷத்துல போயிடுறாரு.
போன உடனே தான் ஞாபகம் வருது, ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சில ஆலோசனைகள் கேட்கணும். போர்க்களத்துல நான் எவ்வளவு நேரம் எதிரிகளோட போரிட, எந்த எல்லை வரைக்கும் நான் சென்று போரிட, இது போன்ற ஒரு சில ஆலோசனைகளை கேட்கணும். திரும்பி வரலாம்னு நினைக்கிறார், ஆனா அவரை உள்ளம் தடுத்துக்கிட்டு இருக்கு. எதனால தடுக்குதுன்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை. ரசூலுல்லாஹ் போர்க்கொடியை கொடுத்து என்ன சொன்னாங்க, அலியே போயிட்டு வெற்றியோட திரும்பி வாங்கன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம திரும்ப போனோம்னா நம்மள்ட்ட வெற்றி இல்லை, நம்ம முன்னோக்கி வந்துட்டோம். இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம திரும்ப போனா வெற்றியோட தான் திரும்ப போகணும். அதே நேரத்துல ஆலோசனையும் கேட்கணும். இது ரொம்ப கட்டாயமான சூழ்நிலாம் கிடையாது. திரும்பி வந்தா ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டாங்க, என்ன அலியே வெற்றி இல்லாம திரும்பி வரீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்துல அப்படி தோன்றி இருக்கு, ரசூலுல்லாஹ்வை திரும்ப நம்ம போய் பார்க்கணும்னா வெற்றியோட தான் போய் பார்க்கணும். அதே நேரத்துல ரசூலுல்லாஹ்ட்ட ஆலோசனையும் செய்யணும். என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுன்னு பாருங்க. கொடியை வாங்கிட்டு முன்னோக்கி போறாரு. முன்னோக்கி போன அந்த மனிதர் திரும்பி வரல. திரும்பி வராம அப்படியே பின்னாடியே வராரு. முகம் வந்துட்டு எது முன்னோக்கி திசையை நோக்கி தான் முகம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பின்னாடி நிக்கிறாங்க, பின்னாடியே நடந்து வராரு. பின்னாடியே நடந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ரசூலுல்லாஹ் முகத்தை பார்க்கவே இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட ஆலோசனை கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் எது வரைக்கும் அவர்களோடு போரிட? அவர்கள் உங்களினுடைய ஆட்சிக்கு கீழே வர வரைக்கும் போரிடுங்க, அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிற வரைக்கும் போரிடுங்க என்று நபிகளார் ஆலோசனையை சொல்லி முடிக்கிறார்கள். முன்னோக்கிய பாதையை நோக்கி முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு பேணுதல்னு பாருங்க. நேசம் இருக்கிறது, அல்லாஹ்வையும் நேசிக்கிறோம், அல்லாஹ்வினுடைய தூதரையும் நேசிக்கிறோம், நம்ம வாயிலவள சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நாம் எந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்கிறோம் யோசித்து பாருங்க. பல மக்கள் வாயிலவள சொல்லலாம், நான் அல்லாஹ்க்கு கட்டுப்படுறேன், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கட்டுப்படுறேன், செயல்பாடுகள்லாம் பார்த்தா அப்படியே மாறு செய்வதை போன்று இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும், கண்மூடித்தனமான ஒரு கட்டுப்பாடு. அல்லாஹ் அதைத்தானே சொல்கிறான், அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டால் சமிஅனா வ அத்தஅனா, செவியுற்றம் கட்டுப்பட்டோம் என்று நிற்பார்கள். அப்படிப்பட்ட தன்மையை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நாமும் இறைவனையும் இறைவனினுடைய தூதரையும் அதிகமாக நேசித்து அவர்களினுடைய நேசம் பெறுவதற்குரிய அதிகமான நற்காரியங்களை செய்து உண்மையான இறை நேசர்களாக வாழ்ந்து மரணிப்போமாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.